அதிக அளவில் நடப்பதால் வீடுகளில் சிசிடிவி பொருத்தும்படி போலீசார் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஆனால் சிசிடிவி பொருத்தும் வீட்டு ஓனர்களுக்கு போலீஸ் மற்றும் தனிநபர்களால் பிரச்சினை வருகிறது. அப்படி ஒரு சம்பவம் சிதம்பரத்தில் நடந்துள்ளது. சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன்ராஜ், வயது 37, மெக்கானிக். அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்தார். அந்த பெண் வீட்டுக்கு சென்று பிரவீன்ராஜ் மனைவி சண்டை போட்டார். அப்போது பிரவீன்ராஜ் மனைவி மீது அந்த பெண் எச்சில் துப்பி தாக்கியதாக கூறப்படுகிறது. அதே பகுதியில் வசித்து வரும் சையது சபி முகமது வீட்டில் சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது. தன்னை தாக்கிய பெண் மீது போலீசில் புகார் கொடுக்க வசதியாக சிசிடிவி காட்சிகளை கொடுக்கும்படி பிரவீன்ராஜ் மனைவி கேட்டுள்ளார். ஆனால் சபி முகமதுவும் அவர் மகன் ஃபாரூக்கும் சிசிடிவி காட்சிகளை கொடுக்க மறுத்துள்ளனர். இதனால் பிரவீன்ராஜுக்கும் ஃபாரூக்குக்கும் தகராறு ஏற்பட்டது. நள்ளிரவில் ஃபாரூக் வீட்டுக்கு பிரவீன்ராஜ் சென்றார். சபி முகமது, ஃபாரூக் உறவினர் லியாகத் அலி ஆகியோரை அரிவாளால் பிரவீன்ராஜ் வெட்டினார். 3 பேரும் அலறியடித்துக் கொண்டு வீட்டுக்குள் ஓடி தப்பினர். ஆனாலும் கேட் வரையில் சென்று பிரவீன்ராஜ் அரிவாளால் வெட்டினார். இந்த சம்பவத்தில் சபி முகமது, ஃபாரூக், லியாகத் அலி ஆகியோருக்கு லேசான வெட்டுக்காயம் விழுந்தது. மூவரும் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு பிரவீன்ராஜ் அரிவாளால் வெட்டும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தன. அதன் அடிப்படையில் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து பிரவீன்ராஜை தேடி வந்தனர். சென்னையில் பதுங்கியிருந்த அவரை சிதம்பரம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.